திருச்சிற்றம்பலம். உடையாழ்ந்தன் நடுயிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிஞ்ச திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பெரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமற்ற சைவம் கோலயம் எங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதியை அருளி செய்த அரசகவி அறிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற இந்த நிகழ்விலே அரசகவி இயற்றி அருளிய அதிவீர ராம பாண்டியனாருடைய திருக்கருவை 10 அந்தாதினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே 8வது பாடல் 8வது பகுதியினுடைய 8வது பத்தினுடைய இறுதி பாடல் அண்ட கோழமும் என்று தொடங்குகின்ற 80வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவத்திற்கு பிரமாண நூல்களிலே வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் என்று வருகிறது. இந்த வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் என சொல்லக்கூடியதிலே இந்த தோத்திரத்திற்கும் சாத்திரத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. எப்படி ஒரு நம்முடைய முகத்திலே நமக்கு 2 கண்கள் முக்கியமோ, இதே போல சைவனுக்கு 2 கண்களாக சொல்லப்படுவது தோத்திரங்களும் சாத்திரங்களும். இதை சாத்திரங்கள் என சொல்லக்கூடியது மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14, தோத்திரங்கள் என சொல்லக்கூடியது 27 ஞானாசிரியன்மார்கள் அருளி செய்திருக்கின்ற 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகளிலே 12வது திருமுறை மிக மிக முக்கியமான ஒன்றாகும். 12வது திருமுறை தான் 11 திருமுறைகளுக்கும் திறவுகோலாக அமையும். பெரிய புராணத்தை படித்தால்தான் அந்த 11 திருமுறைகளுக்கு உள்ள பொருள் நமக்கு விளங்கும். நமக்கு அது வழிகாட்டியாக நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்வது போல் இருக்கும். அந்த பெரிய புராணம் ஏன் 12வது திருமுறையாகிய அது சேர்க்கப்பட்டது என சொன்னால் அதன் அவசியம் கருதி நாம் புகைவண்டி நிலையம், அந்த பேருந்து, இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் போகின்ற பொழுது நாம் பார்க்கிறோம் 15-16 பெட்டிகள் இருக்கும் பயணிகள் ஏறுவதற்கு. ஆனால் கடைசி பெட்டி ஒன்று இருக்கும். அதுலதான் காட் என சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார், காப்பாளர். அவருடைய ஒரு ஆணையின்படி, அவருடைய விருப்பத்தின்படிதான் அந்த ட்ரெயினானது நிற்பதும் புறப்படுவதுமாக இருக்கிறது.
எனவே அந்த 14 பெட்டிகளையும் இயக்குவதற்கு பின்னேதான் கடைசியில் தான் அந்த காடு பெட்டி இருக்கும். இதே போலத்தான் 11 திருமுறைகளை இயக்குவதற்கு கடைசியாக இருப்பது 12வது திருமுறை தான் நமக்கு ஒரு திறவுகோலாக பயன்படுகிறது. எனவே இந்த பெரிய புராணம் என்பது படிக்க வேண்டிய ஒரு 6 நூல்களிலே ஒன்று என்று கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த பெரிய புராணத்தில் வருகின்ற பொழுது ஒரு அடியார்கள் என சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருத்தல் வேண்டும் என்பதற்கு அங்கே இலக்கணம் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. பெரிய புராணம் படிக்க வேண்டும் என சொன்னால் முதலிலே திருத்தொண்ட தொகையிலே வருகின்ற அந்த தொடருக்கு பொருள் தெரியணும். அதற்கு பின்பு திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி அருள் செய்திருக்கின்ற அதற்கு பொருள் தெரிய வேண்டும். அதற்கும் மேலாக கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற திருத்தொண்டர் புராண சாரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மூன்றையும் படித்துக் கொண்டுதான் பெரிய புராணத்திற்கே வர வேண்டும். கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் செய்திருக்கின்ற திருத்தொண்டர் புராண சாரத்துல நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் பக்தராய் பணிவார்கள் என்பதற்கு இலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார். என்னை பொறுத்த மட்டும் நான் பக்தன் என்று நான் பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் ஒரு பக்தன் என சொல்லக்கூடியவருக்கு என்ன இலக்கணம் என்பதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி காட்டுகிறார். மிகவும் பறக்க விளக்கமாக அந்த பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன் என்பதற்கு விளக்கமாக நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராண தாரத்திலே சொல்லுகிறார். எப்பொழுதுமே நூல்களை மேற்கோளிட்டு நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது அந்த மேற்கோளிலே வரக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் இவைகள் நம்மிடத்தை பொருந்தி இருக்கிறதா என்பதை சுய சோதனை செய்து பார்த்தல் வேண்டும். அதுதான் நூல் படித்தனுடைய ஒரு சிறப்பு. நூல் படித்தனுடைய சிறப்பே அதுதான். முழுநீர் அணிந்த முனிவருக்கும் அடியேன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் திருநீர் அணிகின்ற பொழுது இந்த நெறிமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோமா என்று சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். இதே போல நானும் ஒரு பக்தன் என்று நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என சொன்னால் அந்த இலக்கணங்கள் நமக்கு பொருந்தி இருக்கிறதா என்று நமக்கு சுய சோதனை செய்வதற்காகத்தான் பெரிய புராணத்திலே அங்கே சொல்லப்பட்டு கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராண சாரத்திலே அதை சொல்லி காட்டுகிறார். பக்தர்கள் யார்? தொண்டரடிதொழல் திருநீர் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் யார் எவராக இருந்தாலும் ஓடி சென்று தாய்ப்பசுவை கண்ட அந்த கன்று போல் விரைந்து சென்று அருகிலே நின்று வணங்குதல் வேண்டும். தொண்டரடிதொழில் பூசை தொழில் மகிழ்தல், தான் பூசை செய்யணும். பூசனை நடக்கின்ற இடத்திற்கு தான் சென்று மனதிலே மகிழ்வோடு அதை உற்று நோக்குதல் வேண்டும். அழகார் துளங்கிய அர்ச்சனை புரிதல், தொகுதி நியமங்கள் கொண்ட திருவடிக்கே கொடுத்தல், ஈசனை தூய மலர்களை கொண்டு அவன் புகழினை பாடி அர்ச்சித்தல் வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாது தொகுதி நியமங்கள் கொண்டபடி திருவடிக்கே கொடுத்தல். தான் எந்த ஒரு புண்ணியம் செய்தாலும், பதிபுண்ணியமானாலும் சரி, பசு புண்ணியமானாலும் சரி, அதை சிவார்ப்பணம் என்று நாம் ஒப்புவித்தல் வேண்டும். ஏனெனில் அந்த புண்ணியம் நம்முடைய சேர்கின்ற பொழுது பசு புண்ணியமாக இருந்தால் அந்த பசு புண்ணியத்தை அனுபவிக்க ஒரு பிறவி தேவைப்படுகிறது. எப்படி பாவம் செய்தால் அதை அனுபவிக்க நரகத்திற்கு போவதற்கு ஒரு பிறவி தேவைப்படுகிறது, இதே போல புண்ணியம் செய்பவர்களுக்கும் அதை அனுபவிக்க ஒரு பிறப்பு வந்துவிடும். ஆகையினாலே பிறப்பு வேண்டாம் என்பவர்கள் தான் செய்கின்ற புண்ணியத்தை சிவார்ப்பணம் என்று கொடுத்து விட வேண்டும். ஆக இந்த நல்வினை தீவினை என சொல்லக்கூடியது அந்த பலன்கள் உயிர்களுக்கு பொன் விலங்கு இரும்பு விலங்கு போன்றவை தான். விலங்கு தானே. அதனால நல்ல புண்ணிய செயல்கள் செய்தாலும் சிவார்ப்பணம் செய்து கொள்ளல் வேண்டும். தொகுதி நியமங்கள் கொண்டபணி திருவடிக்கே கொடுத்தல், ஈசன் குணமருவும் அருங்கதையை குலவி கேட்டு மண்டி விழி துளும்பல். இதான் ரொம்ப முக்கியம். இந்த சிந்தனைக்கு இதான் எடுத்திருக்கிறேன். ஈசனது திருப்புகழினை விரும்பி கேட்டல் வேண்டும். ஈசன் குணமருவும் அருங்கதையை குலவி கேட்டு
அத நான் விருப்பத்தோடு கேட்டு மண்டி விழுதுளும்பல் மயிர் சிலும்பல் உண்ணல் உண்ணல்ல நினைத்து நினைத்து மகிழ்தல் உண்ணல் மருவு திருப்பணி காட்டி வருபவ வாங்கி சிவத்தொண்டு செய்வதற்கு நான் பொருள்களை வாங்கி மருவு திருப்பணி காட்டி வருபவ வாங்கி உண்டி கொளாதிருத்தல் சிவ கைங்கரியத்திற்கென்று பெறப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் தான் எல்லளவும் அதிலே தான் பயன்படுத்தாது இருத்தல் வேண்டும். எனவே அத்தோடு மட்டுமல்லாது இவைகளில் நிற்பவர்கள்தான் இவையோடு எட்டும் உடையவர் பத்தரென உரைப்பர் உரைத்துளாரே. இப்படி 8 குணங்களை உடைத்தவர்கள் தான் பத்தர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாது சைவர்களாகிய நமக்கு 8 வகையான மற்றொரு பக்தியும் சொல்லப்படுகிறது. இது பத்தராய் பணிவார் மேலான நிலை. அவசியம் நாம் கொள்ள வேண்டிய எண்வகை பக்தி என்று ஒன்றிருக்கிறது. இந்த எண்வகை பக்தி எது என்பதை விருத்தாச்சல தலபுராணத்திலே இருக்கிறது. பல தலபுராணங்களிலே சில செய்திகள் நமக்கு முத்துக்கள் போல் அங்கே மகுடம் போல் பல செய்திகள் பல தலபுராணங்களிலே இருக்கிறது. அல்ல விருத்தாச்சல தலபுராணத்திலே ஒரு சைவனுக்கு வேண்டிய எண்வகை பக்தி இந்த 8ம் பொருந்திருத்தல் தான் அவன் பக்தன் என்பதற்கு இலக்கணமுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்த விருத்தாச்சல புராணத்திலே ஒரு பக்தன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருத்தல் வேண்டும்? நந்தவனம் அமைத்தல், அதில் மலர் பறித்தல், மாலை தொடுத்தல், சிவனை துதி செய்தல், அலகிடல், மெழுகல், சிவன் அடியாரை பூஷித்தல், விளக்கிடல், இந்த 8ம் இருத்தல் வேண்டும். இது எண்வகை பக்தி என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 8 வகை பக்தி என்பது இருந்தால்தான் நமக்கு இறைவனிடத்தை மெய்யான ஒரு பக்தி என்பது ஏற்படும். காரைக்கால் அம்மையார் அந்த பக்தியினுடைய வலிமையை சொல்லி காட்டுகிறார். தான் எப்படி வலிமையிலே இருக்கிறோம் என்று அற்புத திருவந்தாதியிலே காரைக்கால் அம்மையார் சொல்லி காட்டுகிறார். பெருமானே, என்னுடைய உடல் படுகின்ற வாதைகளையும் என் உயிர் மனம் படுகின்ற வாதையையும் நான் உன்னுடைய முறையிட்டும் எனக்கு நீ இறக்கப்படாவிட்டாலும், என்னை நன்னெறியிலே நீ செலுத்தாவிட்டாலும் உண்மையில் இருக்கின்ற அன்பு எனக்கு எள்ளளவும் குறையாது. என்ன இது பாருங்க, எனக்கு இருக்கின்ற இந்த இடர்களை நீ தீர்க்காவிட்டாலும், என்னை நல்ல நெருக்கி நீ செலுத்தாவிட்டாலும் உண்மையில் இருக்கின்ற அன்பு எனக்கு எள்ளளவும் குறையாது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதிலே. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர்குருவில் என்புவரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கு. என்னுடைய இடரை களையாவிட்டாலும், எனக்கு என்மேல் இரக்கம் கொள்ளாவிட்டாலும், நன்னெறியில் என்னை செலுத்தாவிட்டாலும் உண்மையில் இருக்கின்ற அன்பு எனக்கு குறைவே குறையாது என்று அந்த பக்தியினுடைய வைராக்கியத்தை சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தான் பெருதற்கரிய பேற்றை பெற்றார். அதனால காரைக்கால் அம்மையார் அந்த நெறியை நின்றதால பெருங்களிப்புல ஒரு வார்த்தை சொன்னார். எப்பவுமே சிவானுபவ இன்பத்திலே திளைக்கின்ற பொழுது பிதற்றுவார்கள். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். நல்ல பெருங்களிப்பினுடைய அடையாளம். திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுடைய தேடி கண்டுகொண்டேன். இதெல்லாம் பெருங்களிப்புல அர்த்தம். இருமாந்து இருப்பன்களோ, அந்த இருமாப்புன்னா உயிர்களாகிய நம்மிடம் இருக்கின்ற அந்த அகந்தையின் காரணத்தால் ஒரு இருமாப்புன்னு அர்த்தம் இல்லை. இருமாந்து இருப்பன்களோ என்பது பெருங்களிப்பு. ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு அந்த பெருங்களிப்பிலே இருக்கின்ற பொழுது பிதற்றுவார்கள், புலம்புவார்கள். அந்த காரைக்கால் அம்மையார் தான் பெருங்களிப்பில் சொல்லி காட்டுகிறார். இதே அற்புத திருவந்தாதியிலே. யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சு, யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரிவோற்ற கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேனே. என்ன அருளாக சொல்லார் பாருங்க. யானே தவமுடைய, நான் செய்த தவத்தின் பலன் எனக்கு கிடைத்தது. என் நெஞ்சே நன்னெஞ்சம்,
ஈசனை உள்வைத்து பூஜித்து அதனுடைய சிவானுபவத்தை அனுபவிக்கின்ற நெஞ்சம் தான் நன்னெஞ்சம். என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், என்னுடைய பிறப்பை அறுப்பவன் இவன் ஒருவனே என்று உறுதியாக நம்பினேன். யானே கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளானேன். நான் தான் தும்பிக்கையினை உடைய அந்த யானை தோலினை உரித்து போர்த்திருக்கின்ற அந்த பெருமானுக்கு ஆளாகிவிட்டேன், அடிமையாகிவிட்டேன் என்று அப்படி பெரும் கழிப்பிலே சொல்லி காட்டுகிறார். எனவே ஒரு பக்தி என சொல்லக்கூடியது அங்கே ஒரு உறுதி, ஒரு வைராக்கியம் என்பது இருக்க வேண்டும். அப்படி நாம் இறை அருள் பெற்று அவனுக்கு அடிமையாதல் வேண்டும் என்பதற்கு என்ன செய்தல் வேண்டும்? 11ஆம் திருமுறையில நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாதியில நமக்கு உணர்த்துகிறார். ஈசனை கூறுமின் ஈசனை, ஈசனது புகழை பாடுங்கள். முதல் இட்டர கட்டளர் தான் ஈசனது புகழை பாடுங்கள். பக்தர் நெறியிலே சிவகதையை கேட்டு மயிர் துன்பொழுங்கிறது அங்கு சொல்லப்பட்டது. இங்க சேரமான் பெருமான் நாயனாரும் நமக்கு முதலிலே உணர்த்துவது கூறுமின் ஈசனை, அவன் நாமத்தையும் அவன் புகழையும் சொல்லுங்கள். அதுக்காகத்தானே இந்த திருப்பாடல்களை வைத்து அவனது திருப்புகழினை பாடுவதும் கேட்பதும் ஆகிய சிவபுண்ணியத்தை ஈட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல்கள் சிந்திப்பதனுடைய நோக்கமே கூறுமின் ஈசனை, அந்த பெருமானுடைய பெரும் புகழினை பாடுங்கள், செவ்வியார கேளுங்கள் என்பதற்காக சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாயில சொல்லி காட்டான். கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல், சிவாலயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் குற்றேவல் செய்யுங்கள். குளிர்மின் கண்கள், ஆலயத்திலே சென்று பெருமானை காணுகின்ற பொழுது கண்கள் குளிர வேண்டும். இன்னைக்கு இத்தனையும் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருக்கருவை 10 அந்தாதிக்கு இந்த தொடர்கள் தேவைப்படுகிறது. அதுக்காகத்தான் முன்னுரையிலே இந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறார். ஈசனை காணுகின்ற பொழுது கண்கள் அப்படியே குளிரணும். அதுக்கு விளக்கம் திருக்கருவை 10 அந்தாதியில வருகின்ற பொழுது அதை சொல்லி காட்டுறேன். குளிர்மின் கண்கள், தேருமின் சித்தம். தேருமின் சித்தம் என்றால் கடவுள் ஒருவன் உண்டு என்பதை சித்தம் உணரும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி தெளிமின் சிவனே, அந்த தெய்வம் என சொல்லக்கூடியது ஒன்றாகி அந்த ஒரு புருஷார்த்த பொருளாகி சிவன் ஒருவனே என்பதை தெளியுங்கள். செருமின் செற்றம், உயிர்குணங்களிலே ஒன்றாக இருக்கின்ற அந்த முக்குணங்களில் ஒன்றாக இருக்கிற ராட்சச குணத்திலே உள்ள அந்த கோபத்தை தீருங்கள். அருமின் வேட்கை, அருமின் அவலம், பற்றுக்களை அருங்கள், அதனால் துன்பத்திலிருந்து நீங்குங்கள். அருமின் வேட்கை, அருமின் அவலம், இவை நெறியா ஏறுமின், இவைகளே நெறியாக கொண்டு ஏறுமின் உயருங்கள். எங்கே? வானத்து இருமின், வானுலகம் செல்லுங்கள், தேவலோகம் செல்லுங்கள். சென்று விருந்தா இமையவர்க்கு, அந்த தேவர்களுக்கெல்லாம் விருந்தினனாக உபச்சாரம் செய்யப்படுவனாக நீங்கள் இருங்கள் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த பாடல் இன்னொரு சொன்னேன். கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல், குளிர்மின் கண்கள், தேருமின் சித்தம், தெளிமின் சிவனை செருமின் செற்றம், அருமின் வேட்கை அருமின் அவலம், ஆறுமின் வேட்கை அருமின் அவலம், இவை நெறியா ஏறுமின் வானத்து இருமின் விருந்தா இமையவர்க்கே. இப்படி அவர்கள் இமையவர்களுக்கு விருந்தாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இத்தனையும் எதற்காக என்றால் இறைவனை காண்பதற்காக, அவன் அருளுக்கு பாத்திரமாவதற்காக. இறைவன் அருளை பெறுவதற்கு அப்ப நமக்கு இதுவரைக்கும் தடையாக இருந்த அந்த தடை நீங்கும். உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு தடையாக இருப்பது எது? அந்த தடையை நீக்குவதற்காகத்தான். பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானை அப்பர் பெருமான் சொல்லி காட்டுகிறார். பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானே. பாடுகின்ற காரணத்தினாலே இந்த உயிர்களிடம் இருக்கின்ற மயக்க உணர்வு, மறைப்பு உணர்வு, அஞ்ஞானம் அகன்று போகும். அந்த உயிர்களுக்கு அஞ்ஞானத்தை தருவது எது? ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் எவ்வளவு வலியது என்பதற்கு நம்ம நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது.
ஆணவமலம் என சொல்லக்கூடியது அதுதான் மூல மலம், சகச மலம் என்று சொல்லப்படும். உயிர்களை அனாதியாகவே பன்றி இருக்கிறது. முத்தி நிலையிலும் அந்த ஆணவமலம் இருக்கும். ஆனால் தொழிற்படாம செய்யணும். ஆணவமலம் அழியாது. முத்தி நிலையிலும் ஆணவமலம் இருக்கும். ஆனால் செயல்படாது. வருத்த விதை போல் செயல்படாமல் இருக்கும். அது இருக்கும், அதை செயல்படாது, அதை நான் அமுக்குதல் வேண்டும் என்பதைத்தான் ஆடல் வல்லான் தன்னுடைய ஊன்றிய திருவடியின் கீழே முயலகனாகிய ஆணவ மரத்தை நர நரன்னு மிதிக்கிறார். அந்த முயலகன் ஆணவ மரம் எப்படி இருக்குது, இப்படி நிமிர்ந்து பார்க்கும். அப்படியே தலை குனிஞ்சு அது செயலற்று போகல, இப்படி நிமிர்ந்து பார்க்கும். எப்பொழுது இந்த பிடி தளரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். இது ஆணவ மரம் அவ்வளவு வலிமை உடையது. அது நம்மை 7 விதமான தொழிற்படுத்துகிறது. எல்லாம் நம்ம இந்த வகுப்புகளில் தெரிஞ்சாதான் உண்டு. ஆணவமலம் செய்கின்ற அந்த 7 செயல்களை இப்பொழுது நான் லேசாக சொல்றேன். ஏன்னா இத்தனையும் நம்மிடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் சொல்ல வரேன். சும்மா ஆணவமலம் சொன்னா போதும். அது உண்டும் என்பதற்கு பல சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய அனுபவத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். ஆணவமலம் என ஒன்று உண்டு என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. ஆணவமலம் என்பது இல்லை என்பது ஒரு கூற்று. வீரசைவர்கள் எல்லாம் ஆணவமலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வீரசைவர்கள், அந்த வீரசைவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர் தான் நம்முடைய துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள். ஆகையினாலே இந்த ஆணவமலம் என்பது உண்டு சைவத்திலே அது எப்படி தொழிற்படுகிறது என்பதை சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய அனுபவத்திலே ஆமாம் இது என்னிடமும் நிகழ்கிறது என்பதை நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஆணவ மலத்தினுடைய தொழில்கள் ஒவ்வொன்றாக சொல்றேன். முதலாவது மோகம். மோகம் என சொல்லக்கூடியது ஆன்மாக்களாகிய நாம் இது பாபம், இது தகாது, இது கூடாது என்று குருவினால் உணர்ந்திருப்பினும் சந்தர்ப்பத்திலே அதனை மீறி செய்வது. சந்தர்ப்பத்திலே மீறி செய்வது. எனவே அதிபாதக தொழில் எது என்பதை குருவால் உணர்த்தப்பட்டிருந்தாலும் அந்த உணர்வுகளை இணைந்து அதையே விரும்பி செய்வது. இதுக்கு நான் விளக்கம் சொன்னா நிறைய நேரம் ஆகும். ஏன்னா சில நேரத்தில் யாருக்கு தெரிய போகுது என்று நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். ஆகையினாலே மோகம். மதம் என சொல்லக்கூடியது நாம் ஏதோ சேர்த்து வச்சிருக்கின்ற இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டும் பெற்ற கல்வியை வைத்துக் கொண்டும் நான் தான் பெரியவன் என்று சொல்றான். அல்லல் சேர் செல்வம் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லல் சேர் செல்வம். அத்தோடு மட்டுமல்லாது நம்ம படிப்பும் பொல்லா கல்வி. மணிவாசகரே திருவாக்கரை சொல்லி காட்டுறார். இவைகளெல்லாம் ஒரு செருக்கை ஏற்படுத்தும். அதெல்லாம் ஆணவமலத்தினுடைய காரியம். எனவே கல்வி முதலிய செல்வங்களினால் தனக்கு நிகரில்லை என்று தன்னை பெரிதாக மதித்த ராகம். சிவ திரைவியங்கள், சிவாலயத்திற்குள்ள உடைமைகளை எல்லாம் விரும்பி கொண்டு வருதல். சில பேர் கோயிலுக்கு கொண்டு போனதுல அப்படியே திரும்பி வந்துடும். அப்படி வரக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. உதாரணமாக நான் சொன்னார், ஒரு ஆலயத்திற்கு விளக்கிட செல்கிறார் என சொன்னார், அந்த பாட்டில் அந்த குடுவையில எண்ணெயும் தீப்பெட்டி கொண்டு போவாங்க. எல்லா எண்ணெயும் உபயோகப்படுத்திடணும். உபயோகப்படுத்துகின்ற பொழுது மீதம் எண்ணெய் இருந்தால் அதை மறுநாள் கொண்டு போய் சிவாலயத்துக்கு கொட வேண்டும். எண்ணெய் மீதம் இருக்கிறது என்பதற்காக இல்லத்திற்கு கொண்டு வந்து நாம் பயன்படுத்தக்கூடாது. விளக்கிலே எண்ணெய் எடுக்கின்ற பொழுது கைகளால் தூண்டுகின்ற பொழுது கையில எண்ணெய் இருந்து அதை தலையில தேய்க்கப்படாது. அது சிவ திரவியத்தை களவு செய்வதற்கு சமம். அதுக்காகத்தான் கையிலே துணியை கொண்டு போவாங்க. அக்கா கோயில இருக்கிற தூண்கள்ல தடவக்கூடாது எண்ணெய் கையை, அதை விட பாவம். ஆகையினாலே சிவ திரவியங்களை தான் என்ன செய்வது, அறிந்தும் அறியாமலும் தானே பயன்படுத்துவது. என சிவ திரவியத்தை கவர்வதற்கு விருப்பம் கொள்வதுன்னா சில இதை சொல்லதுக்கும் பயமா இருக்கிறது. ஆனா உள்ளதை சொல்றேன். கணக்கு எழுதுறதுக்குன்னே கோயில சில செலவு செய்வாங்க. கணக்கு எழுதணுங்கிறதுக்காக சும்மா செவரர் இருப்பார் பார்த்தா இருப்பார். கணக்கு எழுதுறதுக்குன்னே கோயில்ல வேணும்னே ஒரு சிறப்பு பூஜையை பண்ணுவான்.
கணக்கெழுதி தின்பதற்கென்றே கும்பாபிஷேகத்தையும் சில கோயில்களில் நடத்துவார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய உண்மைகள். ஆனால் சிவத்தெருவத்தை கவருவதற்கென்றே என்ன செய்வார்கள்? அது வாங்கிக் கொள்ளுதல் ராகம். கவலை என சொல்லக்கூடியது ஒன்று நமக்கு பொருள் கிட்டிய பின்பு அதை நம்மை விட்டு பிரிந்ததற்கும் அல்லது பிரிவதற்கும் வருந்துவது. அது உறவு ஆனாலும் சரி, செல்வம் ஆனாலும் சரி. சீதையை பிரிந்த ராமன் கண்ணீர் விட்டு அழுதான். தேவர்கள் எல்லாம் வானத்திலே இருந்து பார்த்து சிரித்தார்களாம். கம்பநாட்டார் சொல்றார். இதெல்லாம் ஆணவமலத்தினுடைய காரியப்பாடு. இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ராமனுக்காக ஆணவமலம் உடையவர்னு சொல்ல வரல, அது அங்கே வைத்து காட்டப்படுகிறது. உயிர்களுடைய இயற்கை குணம். ஆகையினாலே அவர் அங்கே ஒரு பொருள் தன்னை பிரிவதற்கும் பிரிந்ததற்கும் வருந்துதல், அது கவலை. தாபதம் என சொல்லக்கூடியது தன்னுடைய சுற்றத்தை, மனைவி, மக்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பிள்ளைகள் முதலானவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போவதற்கு வருந்துதல். வாட்டம், அதையே நினைந்து நினைந்து நித்தமும் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இழந்து முகத்தில் மலர்ச்சியின்றி இருத்தல். விசித்திரம், நமக்கு இன்பமோ துன்பமோ வருகின்ற பொழுது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என நினையாது, நம்முடைய நல்வினை தீவினைக்கு ஏற்பவே நாம் இதை அனுபவிக்கணும் என்பதை உணராது. என்னை அவன் கெடுத்தான், எனக்கு அவன் துன்பம் செய்தான், எனக்கு அவன் இடைஞ்சல் பண்ணிட்டான் என சொல்லி அவன் செய்தான், இவன் செய்தான், நான் அவனுக்கு உதவினேன், நான் அவனுக்கு நல்ல ஆப்பு வச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் சொல்லக்கூடியது விசித்திரத்தின் செயல், ஆணவமலத்தின் காரியங்கள். எல்லாம் சிவச்செயல் என்று அமைதியாக இருப்பதுதான் சைவனுக்கு அழகு. எனவே இந்த ஆணவமலம் என சொல்லக்கூடியது மோதம், மோகம், மதம், ராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என சொல்லக்கூடிய இந்த 7 காரியங்களை பண்ணியிருக்கிறது. இவைகளுடைய செயல் அற்றால்தான் அந்த ஆணவமலமாகிய படலம் கிழிந்து அந்த பரம்பொருளாகிய சிவத்தை இந்த ஆன்மா காணும். அதன்படி நாம் இறைவனது அருளினை பெற்று நம்முடைய மயக்கம் தீர்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் ஞான நூல்களை ஓதுதலும் சிந்தித்தலுமாக நம்முடைய சைவத்திலே நியமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் ராஜபோகத்தை அனுபவித்தாலும் கூட நம்முடைய அதிவீரராம பாண்டியன் தான் அரசன் என்ற செருக்கும் இல்லாமல், பதவி மோகம் இல்லாமல், செல்வ செருக்கும் இல்லாமலும் அந்த நிலையிலும் சிவத்தையே நினைந்து நினைந்து அவன் உருகுகின்ற நியமத்திலே தான் இருக்கிறான். அப்படி உருகுகின்ற அவன் அந்த பெருமானை தான் பாடுகின்ற பொழுது இங்க அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. கனியினும் பட்டுக்கட்ட கரும்பினும் என்ற அப்பர் தேவாரத்துல அவன் கனிமையை விட இனிமையானவன், அவன் கட்டி கரும்பினை விட இனியவானவன், மாதரிடத்தை நான் பெறுகின்றதை விட பேரின்பத்தை தரக்கூடியவன், அரச முடி நாம் தலையிலே கொண்டு கிரீடத்தை கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அதை விட பெருங்கழிப்பை தருவான் அப்பர் பெருமான். அழகாக தன்னுடைய திருவாக்கிலே கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினுங்கிற பாடலை விளக்கமா சொல்லிட்டார். எனவே தான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த ராஜபோக அனுபவத்தில் வருகின்ற அந்த இன்பத்தை காட்டிலும் தனக்கு மேலான இன்பம் தருவது எது என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவனை என் கண்ணால் காணுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற இன்பம் அபரிமிதமாக இருக்கிறதுங்கிறார். ஒரு அருமையான செய்தி. அதிவீரராம பாண்டியன் அந்த 8வது பத்தின் இறுதி பாடலாகி 80வது பாடல், அண்ட கோளமும் அகில லோகமும் மண்டு செந்தழல் வடிவம் ஆனவன் முண்டகக்கடல் கருவை மூர்த்தியை கண்ட கண் இணை கழி துளங்குமே. அருமையாக இறைவன் எப்படிப்பட்டவன்? அண்ட கோளமும் அகில லோகமும், அண்ட கோளமும் அகில லோகமும். எனவே அண்ட கோலமும் அகில லோகமும் என சொல்லுகின்ற பொழுது எல்லா அண்டங்களில் எல்லா உலகங்களையும் மண்டு செந்தழல் வடிவமானவன், எல்லா இடங்களிலும் நிரம்பி பூரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற அவன் செந்தழல் வடிவமானவன், செந்நிறத்தோடு கூடியவன். சிவன் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனி அம்மான்.
செம்மேனி அம்மா. அவன் எப்படி சிவந்த நிறத்தை உடையவர். மணிவாசக பெருந்தகர் அடிக்கடி சொல்லி காட்டுவார், இறைவன் எப்படி இருக்கிறான் என சொன்னார். அவன் செந்தாமரை வடிவத்திலே எனக்கு காட்சி கொடுக்கிறான். செந்தாமரை வடிவத்திலே என் குரு இருக்கிறார். அவனது வடிவத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது? ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்தின் நிறைய தாமரைகள், அதுவும் செந்தாமரை இருக்கிறது. எனவே முற்றும் நிறைந்திருக்கின்ற, பொலிந்திருக்கின்ற, மலிந்திருக்கின்ற எண்ணத்திலே அதிகமாக இருக்கின்ற செந்தாமரை எப்படி அது செறிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த செந்தாமரை மலர் போன்று செறிந்த திருமேனிங்கிறார். நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருச்சதகத்திலே சொல்லி காட்டுறார். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கஞ்சினை திருப்போதுக்கு ஆக்கி, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கஞ்சினை நீன் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கி உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்தனை, என்னுடைய ஐம்புலன்களும் நுகர்கின்ற இன்பத்தை நீ கொடுக்கின்றாய். அதான் ரொம்ப முக்கியம். பனிமலர் கோதைமார் நல்லார் இன்னும் அப்பர் சொன்னார்ல, அதை விட இவன் பேரின்பத்தை தருபவன். அதைத்தான் அழகா சொல்லி காட்டுகிறார். ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே, மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டும் இலி தனியேற்கே. செந்தாமரை காடு அணைய மேனிங்கிறார். எனவே இறைவனானவன் செந்தாமரை சிவந்த மேனியினை உடையவனாக அங்கே இருக்கின்றார் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்படி செந்தாமரையில் இருக்கின்ற அவனது முண்டக கடல், முண்டக கடல், முண்டகம்னா தாமரைன்னு அர்த்தம். முண்டகம் என்பதற்கு தாமரை. அம்பாளுடைய கண்கள் தாமரை மலரை எப்படி நெட்டுக்கு வைத்தால் எப்படி இருக்கும் அது போல இருக்கும். அதனால அம்பாளுக்கு பேர் முண்டக கண்ணின்னு பேர். சில சிறுவர்கள் படிக்க தெரியாம முண்ட கண்ணின்றான். முண்டக கண்ணி, அம்பாளுக்கு பேரே முண்டக கண்ணி. முண்டகம் என்பது தாமரை என்ற பொருள். இங்கே இந்த திருவடியை தாமரைக்கு உமையாக சொல்லுகிறார். ஊமையை தாமரையை திருவடிக்கு உமையாக சொல்றார். முண்டக கடல் கருவை மூர்த்தியை கண்ட கண்ணினை கண் துளிக்குமே. தாமரை போன்ற திருவடியை நான் காணுகின்ற பொழுது என்னுடைய கண்களிலே ஆனந்த களிப்புனால் நீர் நிறைந்து இருக்கிறது. இரண்டு கண்கள். அதான் கடல் கருவை மூர்த்தியே கண்ட கண்ணினை கழிதுக்கும். என்னுடைய இரண்டு கண்களிலும் கழிதுக்கும். கண்கள் எப்பொழுது கண்ணீர் மல்கும்? ஆனந்த கண்ணீர். மனம் கழித்தால்தான், மனம் அதை பற்றி கொண்டு அனுபவித்தால்தான் கண்ணிலேயே ஆனந்த கண்ணீர் வரும். இது உள்ளம் குளிர்ந்தால்தான் கண் குளிரும் என்பதை நம்முடைய திருவிசைப்பாவில சேந்தனார் அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி? கற்றவர்களும் கற்பக கனியே கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவேலி மிளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. எனவே அந்த கண்கள் ஆற பருகுதல் வேண்டும் என சொன்னால் அங்கே என்ன செய்தல் வேண்டும்? அங்கே முதலிலே மனம் பற்றி இருத்தல் வேண்டும். மனம் பற்றி இருத்தல் வேண்டும். இதை மணிவாசக பெருந்தகையே தன்னுடைய திருவாக்கினை சொல்லி காட்டுகிறார். பெருமானே, உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நான் கண்களிலே ஆறப்பருக அனுபவிக்கிறேன் என்று மணிவாசகனது திருவாக்கைத்தான் இங்கே அதிவீரராம பாண்டியன் இந்த திருக்கருவை 10 அந்தாதியிலும் நமக்கு உணர்த்துகிறார். மணிவாசகர் இதை எங்கே சொல்லுகிறார்? மணிவாசக பெருந்தகை குழைத்த 10ல நம்முடைய 9வது பாடல், கண்ணார் முதலோய் கடல் இணைகள் கண்டேன் கண்கள் களிகூற. கண்கள் களி கூறுகிறதுங்கிறார். கண்ணார் முதலோய் கடல் இணைகள் கண்டேன் கண்கள் களி கூற. எனவே
அந்த மனத்தினுடைய ஒரு ஈர்ப்பின் காரணத்தினாலே தான் அங்கே கண்கள் அங்கே குளிர்கிறது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கண் குளிதல் வேண்டும். அபிராமி பட்டரும் தன்னுடைய திருவாக்கிலே அபிராமி அந்தாதியிலே 70வது பாடல்களிலே சொல்லுகின்ற பொழுது, கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன், கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன். ஆகையினால்தான் சிவாலயத்திற்கு போகின்ற பொழுது இறைவனது திருவடியினை அங்கே நாம் கண்டு, அவன் திருமேனியை கண்டு வைத்த கண் எடுக்காது பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். வைத்த கண் எடுக்காது பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். அங்கேயும் கோயில்குள்ள போய் சில ஊர்களில் பார்த்தோன்னா செல்போனை காதில் வச்சுக்கிட்டு இருப்பான், அல்லது கையை வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பான். கண்ணுக்கு வேலை இல்லை, கண்ணுக்கு அங்கே வேலை கிடையாது. எல்லாரும் கும்பிடும்போது இவனும் சேர்த்து இருக்கும். ஆகையினாலே ஆலயத்திற்கு சென்றால் கண்காள் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்கள் தன்னை, அந்த கண்கள் அவனை வைத்தது பார்க்க கூடாது. அது எப்படி பார்க்கணும்? கண்கள் பார்ப்பதோட தொழில் என்ன? ஐம்புலன்களிலே இந்த கண்கள் மட்டும்தான் தொழில்படணும். கண்கள் மட்டும்தான் தொழில்படணும். 5 பேர் அறிவும் கண்களே ஆக. அந்த கண்ணினுடைய ஒரு அவசியத்தை சொல்லி காட்டுறார். அந்த கண் எப்பொழுது ஈர்ப்போடு பார்க்கும்? மனதிலே தெளிவு இருந்தால், மனதிலே மெய்யான அன்பு இருந்தால், கிடைத்திருக்க அந்த காட்சியை கண் வைத்ததை எடுக்காமல் பார்க்கும். சில அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கும் போது வச்ச கண்ணை எடுக்காம பார்க்கிறோம் இல்லையா? இதே போல மெய்யன்பு உடையவர்கள், இறைவன் திருமேனியை கண்டவர்கள் வைத்த கண் எடுப்பாது கண்டு மனம் குளிர்ந்து கண்களிலே தாரை வடித்தார். அதைத்தான் இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய பெருமான். உன்னுடைய திருவடியை கண்ட கண்கள் எனக்கு அப்படியே கண்கள் துளிக்கிறதுன்னு சொல்லி காட்டுறார். இதுல இறைவனது திருவடியை ஏன் தாமரைக்கு உமையாக சொல்லப்பட்டது? இது சித்தாந்த கருத்து. இறைவனது திருவடியை ஏன் தாமரைக்கு உமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னார். வேதத்துல என்ன சொல்லுகிறது என சொன்னார், வேதத்துல உலகத்துல பார்க்கிறோம், தாமரை மலர் இருக்கிறது, அந்த மலருக்குள்ளே தேன் இருக்கிறது. அந்த மலருக்குள்ளே இருக்கின்ற தேனை நாடி வண்டுகள் சுற்றி 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 வருகிறது. இதுதான் சைவ சித்தாந்தம். சிவமாகிய தாமரையின் இடத்தே சிவானுபவ இன்பமாகிய தேன் இருக்கிறது. அதை அனுபவிப்பதற்காக வண்டுகளாக அழகிய அடியார்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். இன்னொரு சொன்னேன், சிவமாகிய தாமரை மலரிலே சிவானுபவ இன்பமாகிய தேன் பொதிந்து கிடக்கிறது. அதை உண்டு அனுபவிக்க வண்டுகளாகிய அடியார்கள் சுற்றி சுற்றி வந்து மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த அழகாக நம்முடைய நூல்களிலே கூட இறைவனது திருவடியை தாமரைக்கு ஊமையாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அழகிலே மிக பொழிந்தது எது என்று சொன்னால் தாமரை. மலர்களிலேயும் மிக உயர்ந்தது தாமரை தான். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. எனவே பொலிவனுக்கும் அது எப்பொழுதுமே குன்றாத ஒரு அழகுக்கும் உதாரணமாக வைத்து சொல்லப்படுவது தாமரை தான் வைத்து அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இறைவன திருவடி சொல்லப்பட்டது. மணிவாசகருக்கும் இந்த ஊமைக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. அந்த செய்தி தெரிஞ்சுக்கணும். எப்படி சொன்னா, அதாவது முதல்ல உண்மையா சொல்லுகின்ற பொழுது சிவனது திருவடியை தாமரை மலருக்கு சொன்னேன். இன்னொரு உபமானம் எப்படி சொல்லப்படும் என்றால், நம்முடைய மற்ற அருளாளர்கள் மணிவாசகரை சொல்லுகின்ற பொழுது, இப்போ காலையில அந்த தாமரை தடாகத்துல என்ன நிகழும் சொன்னா, காலை அதிகாலையிலே சூரியன் செஞ்சூரியன் மேலே எழும். அந்த செஞ்சூரியன் காலையிலே எழுந்த உடனேயே இந்த தாமரை மலரானது விரிந்து அதில் இருக்கின்ற தேனை சிந்தும். கவனமா கொள்ளணும். செஞ்சூரியன் எழுகிறது, சிவந்த கதிர் தாக்குகிறது. அந்த செஞ்சூரியன் அந்த கதிர்பட்ட மாத்திரமே
தாமரையினுடைய இதழ் விரிந்து தாக்கப்பட்டு தேனை பொழிகிறது. இது எதை போன்றது என சொன்னால், சிவமாகிய சூரியனிடம் இருந்து அருளாகிய அந்த சிவந்த கதிர் வெளிப்பட அது தாக்கி மணிவாசகனாகிய தாமரையிடம் இருந்து தேனாகிய வாசகம் வெளிப்பட்டது. தேனாகிய வாசகம் வெளிப்பட்ட காரணத்தினாலே அது திருவாசகத்திற்கு தேன். இந்த தேன் எதிலிருந்து வந்தது? தாமரையிலிருந்து வந்தது. தாமரை தானாகவா தந்தது? சிவமாகிய சூரியனிடம் இருந்து அருளாகிய அந்த மஞ்சள் கதிர் தாக்கத்தினார். இதுதான் நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்டது. அதனால்தான் திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்லி காட்டுவது. தேன் என்ற சொல்லாலே திருவாசகத்தையே சுட்டி காட்டப்பட்டிருக்கிற நூல்கள் நிறைய இருக்கிறது. தேன் என்ற சொல் திருவாசகத்தை சுட்டுகின்ற வார்த்தையாக சொல்லி காட்டப்படும். எனவே இந்த தாமரை என சொல்லக்கூடியது சிவத்தின் பால் வைத்தும் பேசப்படும், மணிவாசகர் பால் வைத்தும் பேசப்படும். ஆகையினாலே இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு தூண்டுவதற்காகத்தான் இறைவனது திருவடியினை இங்கே தாமரை என்று சிறப்பித்து நம்முடைய அதிவீர ராம பாண்டியனார் குறிப்பிடுகிறார். இந்த திருப்பாடலை படித்து அடுத்ததுக்கு போகும். 80ஆம் திருப்பாடல். அண்ட கோளமும் அகில லோகமும் மண்டுன நிறைந்த செந்தழல் வடிவம் ஆனவன் அவனது முண்டகக்கடல் அவன திருவடியினை கருவை மூர்த்தியை கருவாபுரியில எழுந்தருளி இருக்கின்ற மூர்த்தியாகிய அவனது தாமரை போன்ற திருவடியினை கண்ட கண்ணினை களி துளங்குமே. அவன் திருவடிகளை கண்ட கண்களுக்கு கழிப்பினால் ஆனந்த கண்ணீர் வெளிப்படும். ஏற்கனவே அடியார்களது இலக்கணத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த மேற்பாடுகள் ஏற்படணும். கண்ணிலே இருந்து ஆனந்த கண்ணீர் போது, நெற்றியில உயர்வை செய்வது, உடவிலே உயர்வை ஏற்படுவது, மயிர் கூச்செறிதல், தழுதழுத்தல் போன்ற மேற்பாடுகள் நமக்கு தேவைப்படும், வரணும். ஆகையினாலத்தை இங்க கண்களில் நான் காண உள்ளம் குளிர்ந்து என் கண் குளிர்ந்தனவே என்ற அந்த தொடரின்படி திருவடி தரிசனத்தை வைத்து அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 9வது 10 இது ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்துறேன். 80வது பாடல் துளங்குமே என்று முடிந்தது. 81 பாட்டும் அந்தாதியில அப்படி துளங்கும் என்று தொடங்கும். எனவே இந்த 10 அந்தாதியில ஒரு பாட்டினுடைய இறுதி சொற்கள் அடுத்த பாடலுக்கு எதாகவும் அமையும். ஒவ்வொரு 10 வருகின்ற பொழுது யாப்பு மாறிடும். ஒவ்வொரு 10 பாடுகின்ற பொழுது யாப்பு மாறும். இப்ப உதாரணம், இதுவரை நாம் சிந்தித்த 8வது 10 கலிவிருத்தத்தால் ஆனது. இப்படி 9வது 10 கலி நிலைத்துறை யாப்போகையிலே சென்றதாக அமையும். ஆகையினால இந்த யாப்புக்கள் மாற்றுகின்ற காரணத்தினாலே இது 18-10 அந்தாதி என்று சொல்வது. 18-10 பாட்டும் ஒவ்வொரு யாப்புல இருக்கும். செவ்வியல் வகம் மாறிடும். இதெல்லாம் நம்ம விட்டு கவனிக்க வேண்டும். 9வது பாட்டு. இந்த 9வது 10ல 81வது பாடல். இந்த 81வது பாடலிலே நம்முடைய அதிவீர ராம பாண்டியன் நம்முடைய நெஞ்சை நினைத்து, மனமே நீ ஏன் வருந்துகிறாய்? கருவை பதியிலே அவன் வியாபகமாக கலாநிலத்தின் கீழ் இருக்கின்றான். அவன் திருவடியை தொழு, உனக்கு கிடைத்தற்கு அறிய வீட்டின்பத்தை தருவான். அவன் திருவடியை தொழு, கிடைத்தற்கு அறிய அந்த வீட்டின்பத்தை தருவான் என்று நம்முடைய நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துகிறார். துளங்கு நெஞ்சமே துயர்வுறா வகை ஒன்று சொல்வேன், வளங்கொள் செந்தமிழ் கருவை பெரும்பதி மருவி விலங்கு பால் நிறமேனியன் திருவடி தொழுதாள் அளந்து காண்ப அரும் துறக்க வாழ்வும் இம்மையின் அழிப்பான். அருமையான ஒரு ஏன் மனமே ஏன் வருந்துகின்றாய்? கருவாபுரியிலே இருக்கின்ற அந்த பால்வன நாதரை சென்று நீ வணங்கினார் அளவிட்டு கூற முடியாத அந்த பேரின்பமாகிய வீட்டின்பத்தை இப்பிறவியிலேயே உனக்கு தந்து விடுவான், இப்பிறவி தந்து விடுவான் என்று நெஞ்சு அறிவிக்கிறார். துளங்கு நெஞ்சமே,
துளங்குன அசைதல், சலனப்படுதல், துன்பத்தினால சலனப்படுதல். துளங்கு நெஞ்சமே துயருரா வகை ஒன்று சொல்வேன். ஏன் மனதிலே சஞ்சலம் கொள்ளுகிறாய், துயரம் கொள்ளுகிறாய்? அது தீர்வதற்கு உனக்கு ஒரு மார்க்கத்தை சொல்லுவேன். வளங்கொள் செந்தமிழ் கருவயம் பெரும்பதி மருவி. வளங்கொள் செந்தமிழ், வளமை மிகுந்த செந்தமிழ் நிலவுகின்ற அந்த கருவை கரிவலம் வந்த நல்லூர் என சொல்லக்கூடிய பெரும்பதி, பெரும்பதி அழகிய அந்த பெருமையால் மிக்க அந்த பதியினை மருவி, மறுதல்ல பொருந்துதல், பொருந்துதல்ல விட்டு நீங்காமல் இருத்தல் அர்த்தம். பூவிலே மனம் வந்து பொருந்துதல், பூவிலே மனம் வந்து பொருந்துதல். அப்படி பொருந்திய மனம் பூவை விட்டு நீங்குவது இல்லை. பூ இருக்கின்ற வரை மனம் இருக்கும். இதே போல ஆணிடம் ஒரு பெண் வந்து பொருந்துகிறார், அதுக்குத்தான் திரு மனம், 3 சொல்லி நானா போட்டிருக்கோம். மனம் என்றால் பூவிலே மனம் பொருந்துவதை போல இந்த ஆணிடம் வந்து இந்த பெண் பொருந்தி தன்னை இணைக்கிறாள், பிரியாமல் இருப்பாள்ங்கிற பொருள் தான் திருமணம். சில பேர் அதை 2ஆ சொல்லாங்க, இருமணம் ஒரு மனமாக சேர்த்து வைத்தன்னு என்னென்னமோ போடுறோம். அது 3 சொல்லி நானா. ஏன்னா மனம் என்பது பூவிலே வந்து பொருந்துவதை போல இருவரும் பொருந்துதல் என்று ஒரு பொருளிலே உண்டு. ஆகையினாலே இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். கருவையம் பெரும்பதி மருவி, மருவின பொருந்துதல், மருவி. விலங்கு அங்கே எழுந்தருளி இருக்கின்ற பால் நிறமேனியன் திருவடி தொழுதால், அந்த பால்வண்ண நாதனுடைய திருவடியினை தொழுதால் அளந்து காண்பரும் துறக்க வாழ்வு. அளவிட்டு காண முடியாத, சொல்ல முடியாத அந்த மேலான சொர்க்காதி போக அந்த வீட்டின்பத்தை, எனவே அளந்து காண்பரும் துறக்க வாழ்வு இம்மையில் அழிப்பான், இம்மையிலேயே அழிப்பான். ஞானசம்பந்தர் சொன்னாங்க, மருந்தவை மந்திர மறுமைனன் நெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும். அழகா சொல்லி கேட்டார். மருந்தவை மந்திரம் மறுமைனன் நெறியவை மட்டுமெல்லாம் அருந்தவம் கெடும், அருந்துயர் கெடும். நெஞ்சமே அவனை சிந்தனை செய்ய சொன்னார். பொருந்து தன் புறவினில் கொன்றைவன் சொல்லிதர சுன்று பைம்பும் செல்வி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வராமேனார். அருந்துயர் கெடும் அவன் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. எனவே நெஞ்சமே உன்னுடைய அருந்துயர் கட வேண்டும் என சொன்னார். அவன் நாமமே சிந்தை செய், நமச்சிவாய என்ற மந்திரத்தையே நீ மனதிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்க அழகா சொல்லி காட்டுகிறார். பால் நிற மேனியன் திருவடி தொழுதார், பால் நிற மேனியன் திருவடியினை தொழுதார். அளந்தும் காணரும் துறக்க வாழ்வும் வற்றாது முற்றாது பேரின்பமே. மணிவாசகர் சொல்லி காட்டுவார். ஆனந்த வெள்ளத்து அழுந்துவோர் ஆணுயிர், அந்த திருக்கோயிலை சொல்லுங்க, வற்றாது முற்றாது பேரின்பம் அப்படின்பார். அதைத்தான் நீங்க அழகா சொல்கிறார். அளந்தும் காண்பரும் துறக்க வாழ்வு இம்மையின் அழிப்பான், இம்மையின் அழிப்பான். அது என்ன? அளந்தும் காண்பரும் என்றால் அளவிட்டு காண முடியாது, அளவிட்டு காண முடியாது என்று அழகாக சொல்லி காட்டுறார். அளவிட்டும் காண முடியாது என்பதற்கு என்ன பொருள் சொன்னா, அந்த சொர்க்காதி இன்பம் என்ன என்று வாயினாலே சொல்ல இயலாது. சீனி என்ன செய்யும்? இனிக்கும். இனிப்புன்னு எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? அனுபவித்துதான் பார்க்கணும், அனுபவித்தான் அதை பார்க்க வேண்டும். இதே போல நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது அதை சொல்ல இயலாது என்றே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. எப்படி ஈசனை வெளியிலே தேடுகின்ற அன்பர்களே, அவன் பேரின்பம் தருவான். அந்த பேரின்பம் எப்படி இருக்கும் என்று நான் சொல்ல முடியுமோ? திருமலர் சொல்றார், திருமலர் சொல்றார். முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகற்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லி என்றால் சொல்லுமாறு எங்கனம். இன்னொரு இடத்துல சொன்னார், பூவனில் ரசம் கருப்போ சிவப்போம்பார். பூவுக்கு கந்தம் கருப்போ சிவப்போ. பூவுக்குள் இருக்கின்ற தேன் இனிக்கும் என சொன்னார்.
அதனுடைய மனம் ரம்யமாக இருக்கும் சொன்னால் அது எப்படி என கேட்டால் எப்படி சொல்லணும்? பூவுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ திருமந்திரத்துல சொல்லி காட்டார். அது என்ன தன்மைன்னு வாயால சொல்ல முடியுமா? அதை அனுபவித்துத்தான் பார்ப்பாய். எனவே அது சொல்லுக்கடங்காத பேரின்பம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நீங்க அங்க அழகாக இங்க சொல்லி காட்டுகிறார். அளந்தும் காண்பரும் துறக்க வாழ்வு இம்மையின் அளிப்பான். அளந்தும் காண்பாரும் துறக்க வாழ்வு. வாயினால் அளவிட்டு கூற முடியாத அந்த பேரின்பத்தை தருவான். ஏன்னா அவை சொற்களிலே அவைகள் அடங்காது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு பாட்டை திரும்ப படிச்சுட்டு அடுத்த பாட்டு போவோம். துளங்கு நெஞ்சமே துயருரா வகை ஒன்று சொல்வேன், வளங்கொள் செந்தமிழ் கருவை பெரும்பதி மருவி விலங்கு பாலிர மேனியன் திருவடி தொழுதாள் அளந்து காண்பரும் துறக்க வாழ்வு இம்மையில் அடிப்பான். அந்த பேரின்பத்தை இம்மையிலேயே நீ அனுபவிக்கும்படி தந்து விடுவான் என்று அழகாக சொல்கிறார். சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளை திருநீர் பூச ஆரம்பிச்சுட்டாலும் எம்மா என் பிள்ளை என்ன விட்டு போயிரும், சாமியாரா போயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, தேவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாம சைவ நெறியிலே நின்றோம் என சொன்னால் வீடு பேர் தந்து விடும், இந்த பிறவியில அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம். ஏன்னா சைவ நெறியிலே போய் நின்றால் வீடு பேரு போயிருவோம், அது அடுத்த பிறப்பில பார்க்கணும். இப்ப இருக்கிற இந்த போகங்கள் பத போகங்கள் நமக்கு கிட்டாம போய்விடும் என்பதற்காக அங்கே முக்தி பேர் அடைவதற்கு அங்கே பிரம்ம விஷ்ணு முதலானவர்கள் தயங்குகிறார். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருளும் சேவனர் அங்கேயும் சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் சிவபுராணத்துல சொல்லி காட்டுகிறார். ஏன் இவன் போன வீட்டின்பத்தை கேட்க மாட்டான், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று உலகியல் போகத்தை தான் கேட்கிறான் என்பதற்காக விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு என்ன செய்வார், நம்முடைய பெருமாள் லேசில போக மாட்டார். ஆகையினாலே இந்த உண்மை என்னவென்று சொன்னால், அவன் மறுமையிலே இருக்கிற வீட்டின்பம் மட்டும் தருவதில்லை, இம்மையிலே வேண்டிய நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான், எல்லாவற்றையும் கொடுப்பான். அது கொடுப்பான் என்பதற்கு ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமி தான். இந்த உலகியலில் இருந்து நாம் எதையெல்லாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் கேட்டு பெற்றார். திருநாகை காரோணம் பதிகத்துல சுந்தரர் தனக்கு எதையெல்லாம் கேட்டு பெற்றார் என்பதற்கு அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் கேட்டு பெற்றார் எல்லாம் இந்த திருநாகை காரணம் என சொல்லுகின்ற அந்த இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றேன். அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு தலத்திற்கு வர்றார். அந்த தலத்திற்கு வரும் பொழுது சுந்தரனுக்கு பொருள் தேவைப்படுகிறது. திருவாரூர் உற்சவம் வருகிறது, பறவையார் தானம் செய்வதற்கு பொன் தேவைப்படுகிறது. ஆனா சுவாமிகிட்ட கேட்கல. அப்படி கேட்கின்ற பொழுது நாம சும்மா கேட்டுதான் தரணுமோ, நண்பர் அவரார் நோக்கம் அறிஞ்சில கொடுக்கணும்னு கேட்க மாட்டார். அப்ப என்ன பண்றார், ஆலயத்திற்கு வர்றார். அப்படி ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது திரு ஓணக்காந்தன் தளி, நான் சொல்லக்கூடியது திரு ஓணக்காந்தன் தளி, திருநாகை காரணத்துல என்னென்ன வேண்டும்னு கேட்டு பெற்றார். திரு ஓணக்காந்தன் தளிக்கு வர்றார். அப்ப சுவாமி பார்க்கிறார், இவன் வாய் விட்டு கேட்க மாட்டானா, ஆனால் என்னை தேடி வருகிறான், இப்பொழுது பார் என சொல்லி சுவாமி என்ன பண்ணார், கோயில் கருவறையிலே இருந்து வெளியே போயிட்டார். கருவறையில இருந்து வெளியே போய் வெளியில இருக்கிற ஒரு புளிய மரத்துல போய் அந்த மடி தூர்ல போய் ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்டு சுந்தரன் நம்மளை தேடுதாரான்னு பார்க்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ள போறார். போன உடனே அங்க சுவாமி உள்ள இல்லை. அருளாளர்களுக்கு சுவாமி இருப்பது வரவு போக்கு தெரியும், வரவு போக்கு தெரியும். அதனாலதான் திருவொற்றியூர்ல நான் சபதம் செய்கின்ற போது நீ வெளியே போயிடும், மகள மரத்தடிக்கு போயிடும்னு சொல்றார். எனவே இங்க சுந்தரர் வந்து திருவண்ணாக்காந்தன் தளியில பார்க்கிறார். கருவறையில சுவாமி இல்லை, எங்க போயிருக்காருன்னு தெரியல. ஆனால் இறைவனை நினைந்து வெளியே பார்க்கிறார்.
கண்டிப்பாக இறைவன் விரும்பி உறைவது அந்த விருட்சங்களிலே விரிந்து உறைந்திருப்பார். அங்க இருக்கிற ஒரு புளிய மரத்துல போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்டார். இவரும் தெரியாதவர் போல அந்த புளிய மரத்தை நோக்கி, பெருமானே, உன்னை தேவர்களாலும் ஒவ்வொருளாலும் காண இயலாது, என்னால் காண இயலுமோ, எனக்கு காட்சி தாரும் என சொல்லி ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. திரு ஓணகாந்தன் தெளியில உள்ள தலபுராணத்துல உள்ள செய்தியை நான் சொல்றேன். சேக்கிழார் பெருமானும் இதை விரித்து சொல்லல. உடனே பெருமான் பாடவும் என்ன செஞ்சாராம், அப்போ ஒரு பெரிய ஒரு லேசான ஒரு காற்று வரும்படியா செய்தார். காற்று வருகின்ற பொழுது புளிய மர கிளைகள் எல்லாம் அசைகிறது. அந்த புளிய மர கிளைகள் அசைகின்ற பொழுது அதில் இருக்கிற புளியங்காய் அப்படியே உதிர்கிறது. உதிர்கின்ற பொழுது அந்த மரத்தின் கிளையிலிருந்து உதிர்கின்ற பொழுது புளியங்காயாய் உதிர்கிறது. மண்ணிலே விழுகின்ற பொழுது புளியங்காயா மாற்று, பொன் புளியங்காயா மாற்று. பெருமானே, நான் கேளாதே இன்மையிலேயே எனக்கு பேரின்பத்தை தந்தாய் என சொல்லி அவர்களை எடுத்துக்கொண்டு பறவையாரிடம் கொடுத்து அங்கே தானம் செய்யும்படி செய்தார் என்று அந்த தலபுராணம் ஒன்று சொல்கிறது. அவன் இம்மைக்கு வேண்டியதையும் கொடுப்பான், மறுமைக்கு வேண்டியதையும் கொடுப்பான். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார் 82வது பாடல்ல. இம்மை இன்பமும் இறுதியில் முக்தியும் அளிக்கும் நம்மை ஆளுடை நாயகன் கருவைனன் நகரில் கொம்மை வெம்முலை கொடியொடும் இனிது வீற்றிருக்க விம்முமானுடர் வெந்துயர் உழப்பதென் விறகே. அங்க நெஞ்சை நோக்கி சொன்னார். மனிதர்களாகிய நம்மை நோக்கி ஒன்று சொல்லி காட்டுறார். என்ன அருமையா சொல்றார். இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, இம்மை இன்பமும், இந்த பிறவிலே உடலோடு இருக்கின்ற நமக்கு எதையெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுப்பான். இம்மை இன்பமும். அத்தசுந்தரர் இம்மையே தரும் சோறும் கூரையும். அம்மையே அந்த வீடு ஆழ்வதற்கு ஐயுறவில்லையே இல்லையா? இம்மை பொன்னும் மைப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. ஆகையினாலே அவன் இம்மை பயனை கொடுப்பான், மறுமை பயனை கொடுப்பான். இன்மை இன்பமும் இறுதியில் முக்தியும் அழிக்கும். யார்? நம்மை ஆளுடை நாயகன், நம்மை ஆளுகின்ற நாயகன். அவன் எங்கிருக்கிறான்? கருவை நன்னகரில், கரிவலம் வந்த நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த நகரிலே கொம்மை வெம்முலை கொடியோடும் இனிது வீற்றிருக்க. அங்கே கொம்மை வெம்முலை கொடியோடும் இருக்கு. பருத்த தனங்களை உடைய அம்மையோடும் அவர் வீற்றிருக்கின்றார். பருத்த தனம் என சொன்னார், அம்மையினுடைய தனம் பரஞானம் அபரஞானம். ஞானம் நிரம்பிய அம்பாள், ஞானாம்பிகை என்பதை சொல்வதற்காகத்தான் நம்முடைய தாயினுடைய தனத்தை சொல்லுகின்ற பொழுது பருத்த தனம், மலை போல் பெருத்த தனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே அந்த தனம் என சொல்லக்கூடியது ஞானத்தை குறிக்கிறது, பரஞானம் அபரஞானத்தை குறிக்கிறது. ஆகையினாலே அழகா சொல்லி காட்டுகிறார். கொம்மை வெம்முலை கொடியோடும், கொடின்னா மெல்லிய இடையினை உடைய அந்த அம்மையோடும் இனிது வீற்றிருக்க, உயிர்களுக்கு அருள் செய்வதற்கென்றே அந்த பெருமான் வீற்றிருக்கின்றான். எனவே இறைவனானவன் எப்படி இம்மை பயனையும் மறுமை பயனையும் தருவதற்காக நம்முடைய பெருமானானவன் கருவை நகரிலே அம்பாளோடு, அதாவது அருளோடு அவன் வீற்றிருக்கின்றான். ஆனால் விம்மிமானுடர் வெந்துயர் விழப்பதென் விறகற்கே. ஆனால் இதை கூட அறியாத மானிடர்கள் கொடிய துயரத்தை அடைந்து அனுபவிப்பது அது அறிவுடையதாகுமோ, அது அறிவுடையதாகுமோ என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இங்கு அழகாக இறைவனானவன் இம்மை பயன் மறுமை பயனை தருவதற்கு அவன் அம்மையோடு கருவாபுரியிலே இருக்கிறான். இதை அறியாது மானுடமே ஏன் துன்பப்பட்டு உழன்று கொண்டிருக்கிறார்கள்? என்னே இவர்களது அறியாமை என்று இங்க சொல்லி காட்டுகிறார். இது எப்படி போன்றது என சொன்னா, நல்ல கோடையில வெயில் அடிச்சு, உச்சியிலையும் வெயில் பிளக்கிறது, பாதத்திலையும் பிளக்கிறது. அது பாதம் அங்கே பிளக்கின்ற பொழுது இவன் தாங்க முடியாது, என்ன செய்வதுன்னு இருக்கிறான். இவன் போறவன் எங்கேயாவது மரநிழல் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மரநிழலை கண்டால் மரத்தின் நிழலை இவன் தான் சென்று அடைதல் வேண்டும். மர நிழல் இவனை தேடி வராது.
சித்தியாரிலே சொல்லப்பட்ட செய்தியை சொல்றேன். மரநிழல் உன்னை தேடி வராது. மரநிழலை நீ கண்டால் இருக்கிற இடத்தைதான் காட்டுவான். மரம் தன்னுடைய நிழலத்தான் காட்டும். நீதான் நிழலிலே சென்று ஒதுங்கி இளைப்பாறுதல் வேண்டும். எனவே வெப்பத்தால் துன்புறுகின்ற ஒருவன் அழகான மர நிழல் கண்டும் கூட அவன் அதிலே ஒதுங்கி பயனடையாமல் இருப்பது எப்படி அறிவீனமோ இதை போல தாகமுற்று இருக்கின்றான் ஒருவன். தாகமுற்று ஒரு மலை வழியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்திலே மலை இடுக்கிலே ஒரு அழகான சுனை ஒன்று இருக்கிறது. நீர் அந்த சுனையை கண்டவுடன் இவன் தான் சுனையை சென்று தேடி சென்று அந்த சுனையை அடைந்த நீரை வாரி இவன் தான் பருகணும். இவனை தேடி சுனை வராது. ஆகையினாலே தாகமுற்ற ஒருவன் சுனையை சென்று அடைந்து கண் பட்ட உடனே இருக்கின்ற இடம் தெரிந்தால் அதை தான் அள்ளி உண்டு தாகம் தீர்ப்பதுதான் அறிவுடை செயல். ஆனால் சுனையை கண்டும் கூட தாகத்தில் தவிக்கின்ற இவன் மேலும் துன்புற்று கொண்டே இருப்பது எவ்வளவு அறியாமை என சொல்லிக்கிறார். வெள்ளத்தில் வற்றி ஆங்கு இல்லையா, அழகாக திருவள்ளுவர் பிள்ளை சொல்லி காட்டியாங்க. வெள்ளத்துள் கழுத்தளவு தண்ணியில வெள்ளத்துல நிக்கிறான். வெளியில இருந்து ஐயா ஏதாவது உதவி பண்ணுவான், குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். கழுத்தளவு தண்ணீர் ஆற்று தண்ணீர்ல இறங்கி நின்று கொண்டு எனக்கு குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்கன்றான். இது எவ்வளவு அறிவினா. இதே போலதான் கருவாபுரியிலேயே நம்முடைய பெருமான் வீட்டிருக்கின்றான், அருளோடு வீட்டிருக்கிறான் என தெரிந்தும் கூட இந்த மானிடர்கள் துன்புறுவது எவ்வளவு அறிவீனம் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலை படித்து இன்றைய சிந்தனையை அடிய நிறைவு செய்கிறேன். இம்மை என்பமும் இறுதியில் முக்தியும் அளிக்கும் நம்மை ஆளுடை நாயகன் கருவை நன்னகரில் கொம்மை வெண்முலை கொடியொடும் இனிதி வீற்றிருக்க விம்மி மானுடர் வெந்துயர் உழப்பது என் விறகே. திருச்சிற்றம்பலம். வாளி மாறி வழங்கு மணிமுகில் வாளி அந்தனர் மன்னவர் வாழிய வாழிவன் திருநீற்று ஒளி வையம் வாழி வாழிய வைதிக சைவமே. திருச்சிற்றம்பலம்.